பெங்களூரில் 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. பெங்களூர் ஏர் ஷோ நானும் போயிருந்தேன். அவ்வளவு அழகாக அதை அமைச்சு ஒரு இன்சிடென்ட்டும் இல்லாமல், ஒரே ஒரு இன்சிடென்ட் கூட இல்லாமல் பிரிடு பாருங்க. அது கர்நாடகாவில் அவ்வளவு சிறப்பாக நடத்தினாங்க. அது எக்கச்சக்கமாக எங்கே இப்படி தொட்டுடுமோன்ற அளவுக்கு இருந்தது, பார்த்து வேப்பா இருந்தது. ஆனால் என்ன சார் இவ்வளோ வெயில் அடிக்குது, அங்கே டாக்டர்ஸ் டீம் இருக்கணும், அதுக்கு பின்னாடி ஏதாவது ஆச்சுன்னா கொண்டு போகணும், அதெல்லாம் இல்லாமல் ஏர் ஷோவில் மேலே இவ்வளோ வேடிக்கை பார்க்குற நேரத்தில் இப்படி 5 உயிர்கள் போகுதுன்னா இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. ஆகவே டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகட்டும், பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், அந்த 5 ஃபேமிலிக்கு தேவையான நிதி எவ்வளோ கொடுத்தாலும் பணம் அது ஈடாகாது. ஆகவே இப்படிப்பட்ட நிலை இன்னொரு முறை நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இது நல்லா இல்லை. இந்த வே ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இஸ் த வர்ஸ்ட் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. தமிழக அரசு சார்பில் முறையான ஒரு இதுதான் இது பண்ணாங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க விமானப்படையோட நிகழ்ச்சி, நம்ம ஏதோ குறை சொல்ல முடியாதுன்னு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தரப்பு. இதில் அரசியல் கிடையாது, நோ பாலிடிக்ஸ். அரேஞ்ச்மெண்ட்ஸ் சரியா இல்லை, அவ்வளோதான். என்னென்ன சொல்றீங்க? அரேஞ்ச்மெண்ட் சரியா இல்லைங்கிறது தான். மக்கள் ஸ்டேட்ல கரெக்டாக நல்லா நடக்குது, இந்த ஸ்டேட்ல நடக்கல. அது காரணம் அவங்க யாரையும் ஸ்டேட் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. அவங்க சௌரியத்தை தான் பண்ணுவாங்க சென்ட்ரலில். ஆகவே அது அவங்கள தான் அது கரெக்ட் தான். கள்ளச்சாராயம் குடிச்சு உயிரிழந்தவங்களுக்கு 10 லட்சம் நிதியுதவி கொடுக்குறாங்க. ஆனால் நேற்றைய தினம் உயிரிழந்தவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மட்டும் தான் நிதியுதவி வழங்கியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் கொடுக்கணும். காவல்துறை யாராவது இறந்துட்டாங்க 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் ஒதுக்கிட்டாங்க. ஆனால் மக்கள் யாராவது இறந்துட்டாவோ 5 லட்சம் 3 லட்சம் தான் கொடுக்குறாங்க. உயிருக்கு விலையே இல்லை சார். அது எந்த உயிராக இருந்தால் என்ன இருக்கு. ஆகவே அது எவ்வளோ கொடுத்தாலும் அது தகும். ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி, இதை டிஃபென்ஸ் மினிஸ்டர் தானே. அவங்க நேற்று நடந்த அந்த வீர சாகசம் சொல்லி விமானத்தை விட்ட அந்த நிர்வாகம் தான் பொறுப்பேற்று அதுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். யூ கேனாட் பிளேம் தி ஸ்டேட் கவர்மெண்ட். அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அது எடுத்து செல்றதுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்குன்னு சொல்லி நீங்க பேசும்போது சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு மட்டுமா இல்லை மற்றவங்களுக்கு இருக்கா? இல்லை எப்படி நீங்க இந்த ஒருங்கிணைப்பு குழு எடுத்து செல்ல போறீங்க? இல்லை, நானு மிஸ்டர் கே.சி. பழனிசாமி, அண்ணன் ஜெயிச்சிட்டு அண்ணன் எல்லாரும் சேர்ந்து, இங்கே இருக்க ஆனந்த் அவங்க எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் கஜேந்திரா எல்லாரும் சேர்ந்து தான் பண்றோம். ஆனால் ரெஸ்பாண்ட் பண்றதே இல்லை சார்ன்றாங்க. அவர் தான் அண்ணன் சொன்னாரு, தெருவில் போறவங்கன்னு சொன்னாருன்னு சொல்லி பேசும்போது இது மாதிரி பேசுறது. அம்மாவுக்கு சொத்து கொடுத்தவன், ஜாமீன் கொடுத்தவன் தெருவில் போறவனா இல்லை அந்த காலத்துலேருந்து கட்சியில் இருக்காரு. எனக்குலாம் திருப்பூர் மணிமாறன் கார்டு கொடுத்தாரு, தலைமை கழக பேச்சாளர். அவர் அந்த காலத்தில் MP. எங்கெல்லாம் பார்த்தா தெருவில் போறவங்களா தெரியுது சார். அவ்வளோ உயிரும் இல்லை சார். சசிகலான்ற சின்னம்மாவுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எதுவுமே ரெஸ்பாண்ட் இல்லை. அண்ணா OPS அன்னைக்கு இவ்வளோ உழைச்சோனாங்க, நினைச்சு பாருங்க. தலைவர்கள் வீடுகள் முற்றுகையிடணும் அப்படின்னு சொல்றீங்க. அதுல EPS அவர்களோட வீடுமே தான் திருமணம் நிறைவேற்றிருக்கீங்களா? ஏன் EPSக்கு மாத்திரம் என்ன விதிவிலக்கு? இணைக்கிறோம் நினைக்கிறோம். நீங்க திருமணமே நிறைவேற்றிருக்கீங்க, முற்றுகையிடப்படும் யாருக்கு இல்லை, இணைப்புக்கு யாரும் தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதில் அக்கறையாக இருக்கிறோம். தொடர்ந்து அமைதியான முறையில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டு, கடிதங்கள் எழுதப்பட்டு, கருத்துக்கள் பரிமாறப்பட்டு, வலியுறுத்தப்பட்டு, இன்னமும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் யார் இருந்தாலும் அவர்களுக்கு அதை உணர்த்தும் வகையில் போராட்டம் நடத்த வேண்டும் என்பது தொண்டர்களின் விருப்பமாக இருக்கிறது. தகுந்த நேரத்தில் உரிய முறையில் உரிய பாதுகாப்பை பெற்று, அனுமதியை பெற்று அது நடத்தப்படும். திமுக கூட்டணியில் உள்ள விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சியில ஒரு நேற்று நடந்த நிகழ்ச்சி பற்றி துணை பொதுச் செயலர் ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு, கார்த்திக் சிதம்பரம் ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. விசிக துணை பொதுச் செயலர் என்ன சொல்றாங்கன்னா, வானத்தில் ஒரு சாகசம், தரையில சோகன்ட்டு ஒரு கருத்து. ப. சிதம்பரம் அரசோட குறைபாடு தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். தொடர்ந்து திமுக கூட்டணிக்குள்ளேயே ஒரு கூட்டணியில் பிரச்சனையே கிடையாது. நாங்கள் கூட்டணியில் தான் தொடர்றோம். அந்த கூட்டணியில் இருக்க கட்சிகளை மாத்திரம் தான் எங்கள் மாநாட்டுக்கு அழைப்போம்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் திருப்பி பதில் சொல்லி அப்படித்தான் நடத்திட்டார். வேற யாரையும் கூப்பிடல. ஆகவே அந்த கூட்டணியில பிரிஞ்சுதான் நீங்க நினைக்காதீங்க. ஆபத்து அதிமுகவுக்கு அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆகவே எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் ஒன்னா சேரணும்னு, இல்லைன்னா இங்கதான் ஆபத்து. இங்க கூட்டணியே இல்லை, யாரும் தேமுதிக தான். நேற்று நடந்த அந்த சம்பவத்தில் 14 லட்சம் பேருக்கு வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு ரயில்வே துறையில சொல்லி இருக்கிறதே 4 லட்சம் பேர் தான் பயணிச்சிருக்கிறாங்க. இது மெட்ரோ சபர்ப் ரயில், இந்த ரெண்டுமே மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில். ஒரு பஸ்ல ஒருத்தர் கூட்டிட்டு போனாங்கன்னா 60 பேர் தான் போக முடியும்.
அந்த டிராபிக்ல தாண்டி போக முடியாது. ஆனா ட்ரெயின்னா 600 பேர் 700 பேர் போலாம். அதுக்கு வந்து நடுவுல பிளாக் ஆகாது. அப்ப அதிகமான ரயில் போக்குவரத்துகள், மெட்ரோ இதை ஏற்பாடு செய்திருக்க வேண்டிய அந்த மத்திய அரசாங்கம் செய்யல. இதே திரு ஸ்டாலின் பிரதம அமைச்சரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே இருந்திருந்தா மத்திய அரசாங்கம் பாஜக பழி வாங்கிருச்சுன்னு பேசியிருப்பாரு. இப்ப சந்திச்சுட்டு வந்ததுனால இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சுமூக உறவுல மத்திய அரசை குறை சொல்லி இவங்க எதுவுமே வந்து பேசல. ஒன்று. ரெண்டாவது, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர்ல நடக்கிற பொதுக்குழு உறுப்பினர்களே இந்த இயக்கம் ஒன்றிணைய வேண்டும். பல முன்னாள் அமைச்சர்கள் இவங்க எல்லோருமே அதை வலியுறுத்த இருக்கிறாங்க. அதனால இந்த டிசம்பர் பொதுக்குழுவுக்கு பிறகு அதிமுகவில் நிறைய திருப்பங்கள், மாற்றங்கள் ஏற்படும். அது ஒருங்கிணைகிற முயற்சியை வலுப்படுத்தும், ஒருங்கிணைக்கும். செல்லு விசாம் பார்த்தோம்.